ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு மகளே, எதற்காகவும் கலங்காதே. உனக்கு காவலாக உன் அப்பன் நான் இருக்கின்றேன். பின்பு எதற்காக இவ்வளவு மன வருத்தம் உனக்காக ஒரு நன்மை நடக்க உள்ளது. எனக்கு எப்பொழுதுமே தீங்கும் கெடுதலும் மட்டுமே தானப்பா நடக்கின்றது என்கின்றாய். கவலைப்படாதே, தைரியமாக இரு. நான் சொல்வதை கேள். பின்பு என்ன புதிதாக நன்மை என்று கேட்காதே. உன்னுடைய இந்த கேள்விகளுக்கு பதிலை நான் கூறுகின்றேன். முழுவதுமாக கேள். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வேண்டுமானாலும் பட்டிருக்கலாம். ஆனால் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே இருக்கும். எல்லாமே என்னுடைய அனுமதியால் மட்டுமே நடந்தது. சாகலாம் என்று கடலில் விழுந்தவன் கை நிறைய முத்துக்களுடன் திரும்புவது உண்டு. முத்தெடுக்க சென்றவன் செத்து போனதும் உண்டு. நோக்கம் மட்டுமே உன்னுடையது, ஆக்கம் என்னுடையது. உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்பொழுது கஷ்டம் தர வேண்டும், எப்பொழுது சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு நல்லாவே தெரியும். அதுபோலத்தான் உன்னையும் உன் வாழ்க்கையையும் ஒவ்வொரு நாட்களாக நான் குறித்து வைத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய சோதனை காலம் அனைத்தும் இப்பொழுது முடிந்து விட்டது என் கண்மணியே. இனிமேல் சாதனையை செய்ய மட்டுமே நீ பிறந்து உள்ளாய் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீயே அதை உணரப் போகின்றாய். பிரச்சனையும் கஷ்டத்தையும் துயரத்தையும் துன்பத்தையும் மட்டுமே அனுபவிக்க நான் உன்னை படைக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள். சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டு இருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்கள் இறைவன் படைத்திருக்க மாட்டான் அல்லவா? அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறனையும் கொடுப்பார். உனக்கான நன்மையை நான் செய்து விட்டேன் அல்லவா? இனிமேல் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் என் ஆசிர்வாதங்களோடு நல்லதாகவே நடக்கும். நீ கவலைப்படாமல் தைரியமாகவும் நிம்மதியாகவும் இரு. சற்று பொறுமையாகவும் இரு. இனி நீ நடக்கும் பாதையில் மலர்களாக உன் அப்பா நான் இருப்பேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகின்றாய். உனக்கு எப்பொழுதும் காவலாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். பின்பு எதற்காக இத்தனை கவலை உனக்கும்? அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு. வருங்காலம் உனக்கு வசந்த காலமாக மாற உள்ளது. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்து விஷயமும் ஒவ்வொன்றாக வெற்றியாக மாறப்போகின்றது. என்னால் இது செய்ய முடியவில்லையே அப்பா என்று நீ ஏங்கிய விஷயங்கள் அனைத்தும் நீ நன்றாக செய்து முடிப்பாய். அதில் வெற்றியும் காண்பாய். எப்பொழுதும் உறுதுணையாக நான் இருக்கின்றேன். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.